சிஷ்யனா கியோ? டிங் டிங். நான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன். ஜாலி ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்க போறேன். ஆஹா, நான் காசை எங்கேயோ போட்டுட்டேனே. எங்க போட்டேன்? காசுல எங்க போச்சு தெரியலையே. ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? ஏய் கியோ, வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 2 ஐஸ்கிரீமை திருடி சாப்பிட்டுட்டல. இன்னைக்கு நைட் உனக்கு டின்னரே கிடையாது. என் பாஸ்க்கு ஐஸ்கிரீம்னா உயிர். இப்ப என்ன பண்றது? இந்தம்மா 20 ரூபா கொடு. என்னங்க ஆண்டி காசு? கிடைச்சிருச்சு. ஓஹோ நிஞ்சா ஷேடோ டெக்னிக். கண்ணா லங்கதிங்க ஆசையா 2 கிடைச்சிருச்சு. ஏய் கியோ, கலக்கிட்ட போ. இந்த சாப்பிடு. Thank you பாஸ். இந்தாங்க பாஸ் மிச்ச காசு வச்சுக்கங்க. என்ஜாய். ஏய் கியோ, நான் கொடுத்த காசுக்கு மிச்சமே வராதே. எப்படி மிச்சம் வந்தது? அது வந்து என்னன்னா அவங்க எனக்காக ஆடி தள்ளுபடி கொடுத்துட்டாங்க பாஸ். ஆடி தள்ளுபடிக்கு ஐஸ்கிரீமா? கோகா நிஞ்சா மைண்ட் ரீடிங் டெக்னிக். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஏய் கியோ, நீ ஐஸ்கிரீம் ஆட்டைய போடுறதுக்கு நிஞ்சா டெக்னிக்கா பயன்படுத்திருக்கியா? கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய் கோகா நிஞ்சாவுக்கு நீ சரியான ஆள் கிடையாது. கோபப்படாதீங்க, என்னோட பண்ணிட்டாரு. மூக்கு கோடு மாதிரி ஆயி போச்சு. ஏய் கியோ, இனிமே நீ எனக்கு சிஷ்யன் கிடையாது. எங்கயாவது போய் தொலை. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுத்திருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த பக்கம் பாஸ் பண்ணு. நீ என்ன பண்றீங்க? சிஷிமாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, கியோ இங்க நின்னுகிட்டு இருக்கான். ஹலோ மை டியர் குண்டு நண்பா, இந்த உன்னுடைய பால். என்னது இது? என்னால நம்பவே முடியல. கியோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறானே. நான் உண்மையை சொல்றேன். இந்தாங்க உங்க பால், வாங்கிக்கங்க. என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கங்க. அதாவது கெமமாக்கிக்காக நீ ஆசையா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு போய் கொடுத்திருக்க. ஆனா அவ அதை வேண்டான்னு தூக்கி போட்டு உன்னையும் அனுப்பிட்டான். கரெக்டா சொன்னீங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. உண்மையை சொல்லு கியோ, எப்ப பார்த்தாலும் போய் பேச்சதுதான் உன்னோட வேலையாவே இருக்கும். எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. நிஞ்சாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நல்ல சிஷ்யனை வேண்டான்னு சொல்றது ரொம்ப தப்பாச்சே. கெமமாக்கி மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா ஏய், கியோ. சொன்னீங்க. ஏய் வீணா போனவனே, எதுக்கு அப்படி முறைச்சு பாக்குற? எனக்கு பயமா இருக்கு. ஏய் அட்டோரி, இங்க பாரு. நான் என் சிஷ்யனை எப்படி வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ அதை கண்டுக்க கூடாது. முதல்ல கோவத்தை விடு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லி கெமமாக்கி. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒழுங்கா அவனை அனுப்பு. ஏய் கியோ, சீக்கிரம் வா. வரமாட்ட, வந்து அடிப்பீங்க. ஏய் கியோ, நான் உன்னை மன்னிக்கலான்னு இருந்தேன். ஆனா இனிமே நீ எனக்கு சிஷ்யனே இல்ல. நல்ல வேளை நான் அவர்கிட்ட தப்பிச்சிட்டேன். இனிமே நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம். என் ஃப்ரெண்டே போல யாரு மச்சான். அட்டோரி, இந்த கெமமாக்கிக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உனக்கு ஏதாவது புரியுதா? சொல்லு. அவனை திருத்தியாகணும். டிங் டிங். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் போய் தொலை. நீ எனக்கு தேவையே இல்ல. ஏய் கியோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்த கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தோ நீ அதை யூஸ் பண்ணிருக்க. நீ எனக்கு தேவையே இல்ல. ஓ, இத விஷயமா? புரியுது. இப்ப நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். டெய்லி இந்த மாதிரி விளையாடலாமா குண்டு நண்பா? இந்த கியோ நல்ல மாதிரி நடிக்கிறானோ? டிங் டிங் டிங். இத பாரு கியோ, உங்க கோகா நிஞ்சால எப்படி ரூல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எங்க ஈகா நிஞ்சாலயே ரூல்ஸ் இருக்கு. நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனாதான் நீ எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். என்ன ஓகேவா? நீ ரெடியா? என்னது டெஸ்டா? அந்த மாதிரிலாம் எதுவுமே அது சீக்ரெட் ஷின்சோ. ரொம்ப கஷ்டம்பா. இத பாரு கியோ, ஈகா நிஞ்சான்னு வரும்போது நம்ம உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கணும். அதிகமா இருக்கவே கூடாது. புரியுதா? நான் ரொம்ப குண்டா இருக்கேனா? இப்ப நான் ஈகா நிஞ்சாவுடைய கிராஸ் தி லிவ்ஸ் டெக்னிக் பயன்படுத்த போறேன். நல்லா கவனி. டிங் 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 டிங். எல்லா ஈகா நிஞ்சாவும் இத ரொம்ப சுலபமா செய்வாங்க. அதனால கியோ, நீயும் இப்ப சுலபமா செய்யணும். புரியுதா? ஓகே, நான் ரெடி.
டிங் டிங் என்ன மன்னிச்சிருக்கியோ, நான் வச்ச டெஸ்ட்ல நீ தோத்து போயிட்ட. நான் தண்ணிக்குள்ள போறேன், காப்பாத்துங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். ம்? என்ன யாராவது காப்பாத்துங்க. ஹட்டோரி என்னாச்சு? கியோ வேற தண்ணில மூழ்கிட்டு இருக்கானே. கியோ நல்லா நீந்து மேல வா. சரியான நேரத்துக்கு இங்க வந்து காப்பாத்திட்ட கேமமாக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் என் சிஷ்யனுக்கு ஒரு ஆபத்துனா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நன்றி சொல்லவே உனக்கு என் மனவா வார்த்தை இல்லையே. எப்படியோ ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அவன் நமக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னா இல்லனா அண்ணா. ஆமா சரியா சொன்னேன். கிட்டோ, அட்டோரி, நான் மறந்துட்டேன். என்ன முதல்ல யாராவது இந்த தவளைங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நிஞ்சா கிட்டயே மாயாஜாலமா? டிங் டிங். இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒழுங்கா செய்யணும் ரெண்டு பேரும். டிங் டிங். ஐயோ, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. வெளியில வாங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வெளியில வாங்க. தயவு செஞ்சு இந்த வாழை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது மரத்தால செய்யப்பட்ட வாள். இந்த வாளை பார்த்தா பயப்பட்டீங்க? வெளியில வாங்க முதல்ல. எனக்கு எதுவும் தெரியாது, முதல்ல அந்த வாழை மாத்துங்க ப்ளீஸ். டிங் டிங். இதான் விஷயமா? நீங்க மிஸ்டர் யோரோபா வீட்ல ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்கிரிப்ட் இல்லாம திரும்பி போக முடியாது, கரெக்டா? இந்த நாவல் எல்லாம் எழுதுவாங்களே அவரா? அவரு ரொம்ப வித்தியாசமானவரு. அவரோட வேலை முடியற வரைக்கும் அவரு ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு. மிஸ்டர் இராட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இப்பவே போய் அதை முடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு தடவை அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பேசுற விதமே வேற மாதிரியா இருக்கும். எல்லாத்தையும் நான் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ இத கவர்ல போட்டு தரேன். இதோ ஸ்கிரிப்ட் தயார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப 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 நன்றி. நான் இப்படி ஓடி போயிடுறேன், என்ன கொண்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. மிஸ்டர் இராட்டா, என்னோட ஸ்கிரிப்டுக்கான பணத்தை கொடுத்துருங்க. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே பிடிக்கும், அது உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரேன்னு சொல்லியிருந்தாரு, அது வாங்க போனா என்ன பண்ணோற எனக்கே தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்படியா பண்ணாரு? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக நானே அந்த இடத்துக்கு போறேன். ஸ்கிரிப்டோட வரேன். என்னது? ஆனா நீ ரொம்ப சின்ன பையன், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. எங்க அண்ணன் நிஞ்சா டெக்னிக்கால இது செஞ்சிருவார் பாருங்க. டிங் 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 டிங். இதுதான் நிஞ்சா செல்ஃப் டெக்னிக். எப்படி இருக்கு? இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டிங் டிங். அடுத்து என்ன பண்ண போறாங்க? இவனுக்கு சொரணையே இல்ல, திரும்பி வந்துட்டு இருக்கான். இந்த கோமாளி இராட்டா நடந்து வர நடைய பாரு. டிங் டிங். இந்த பிரிட்ஜோட நடுப்பகுதி ரொட்டேட் ஆயிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? எதுக்கும் நல்லது, நான் இது மேல ஏறி போறேன். டிங் 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 டிங். வேலையை ஆரம்பிக்கலாம். டிங் டிங் டிங். ஓ, இந்த தடவை அவன் வித்தையெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்கான். ஆனா அவனை விட நான் பெரிய புத்திசாலின்னு அவனுக்கு தெரியாதுல்ல. இந்த கதவுல கூட ஏதாவது மாயாஜாலம் செஞ்சு வச்சிருப்பாரு அவரு. இவர் ஒரு ஜெகஜால கில்லாடியா இருப்பாரு போல இருக்கு. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். எதுக்கும் நான் இந்த பக்கம் போகாம பின் வழியா போய் பாக்குறேன். டிங் 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 டிங். இவன் பண்ற கோமாளி வேலையை பார்க்கும்போது எனக்கு சர்க்கஸ் ஞாபகம் தான் வருது. டிங் டிங். எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ உள்ள என்னென்ன நடக்க போகுதோ பாத்துடலாம். டிங் 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 டிங். டிங் டிங். என்ன எழுதிக்கிட்டே போகுது? ஐயோ! டிங் டிங். என்னையே ஏமாத்த பாக்குறியா? முடியாது உன்னால. நான் ஹட்டோரி. ஹட்டோரி அண்ணா அப்பவே இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. என்ன பண்ணது இப்போ? ஐ சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இங்க வரணும்னு ஆசைப்பட்டதானே, உண்மையை சொல்லு. ஆச்சப்பட்டா வா போலாம். வா போலாம். டிங் 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 டிங். நான் என்னோட ஸ்கிரிப்டை இங்க வச்சுட்டு தூங்க போலான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் இராட்டா வந்து இங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு போவான். நிச்சயமா இவர் ஏதோ சதி வேலை பண்ணிருக்காருன்னு மட்டும் எனக்கு தோணுது. அந்த கவர்க்குள்ள அப்படி என்ன வச்சிருக்காருன்னு எடுத்து பாத்துடலாம். டிங் 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 டிங்
டிங் டிங் எடா கூடவா வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே டிங் ஓ டிங் நான் செட் பண்ண கண்ணாடியில நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு. இது உனக்கு தேவைன்னா வாட்டர் டார்ச்சரை நீ அனுபவிக்கணும். என்னையா நடக்குதுங்க? இப்ப எப்படி இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? இப்ப சொல்லு மிஸ்டர் இராட்டா, இது எப்படி இருக்கு? பயமா இருக்கா? சரி, பணத்தை கொடுத்துட்டு ஸ்கிரிப்டை எடுத்துக்கிறியா என்ன சொல்ற? அட, அடியாளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ திட்டம் போட்டு தான் வந்திருக்க. அட்டோரி நீயா? அதனாலதான் என் வலையில மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருந்தியா? உனக்கு என்ன பத்தி தெரியாது. அவனை விட்டுரு. கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறாது. ஒருவேளை நிஜமான ஹிராட்டாவா இருந்தா நான் அவனை பயம்புறுத்தி விட்டு இருப்பேன். ஆனா நீ ஒரு நிஞ்சா, அதனால உன்னை நான் விட மாட்டேன். அட்டோரி, உன்னோட நிஞ்சா திறமைய நீ தனியில காட்டு. அதை வச்சு நான் ஒரு புது ஸ்கிரிப்ட ரெடி பண்ண போறேன். முதல்ல என்கிட்ட மோதி பாரு. ஆமா. ஏய் குள்ள பசங்களா, இதோ வருது பாருங்க. ஓ, அதை திருப்பி விட்டுருச்சுங்களே. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. ஓ, பாறையில மாட்டி நான் அசிங்கிட்டேன். நான் தால எப்படி அட்டாக் பண்ணேன் பாத்தியா? பரவாயில்லையா, ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டியா? போலாம். தள்ளி தள்ளி தள்ளி. தோஞ்சி போ. அண்ணா ஒண்ணாலியே. காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஷின்சோ. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கேன். ஆனா மிஸ்டர் யோரோபா தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாரு போல இருக்கே. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு. நீ ஆளை கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்ட. துக்கத்துல நான் நனைஞ்சு போயிட்டேன். ஏய், டைம் இல்ல, சீக்கிரம் செய், சீக்கிரம் செய். இன்னைக்கு நீ சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம். இதெல்லாம் நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியாது. சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும், புரியுதா? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நான் இப்ப எழுதி முடிச்சிடுறேன், என்ன நம்புங்க. அடடா, கடைசியா என்ன எழுதுனேன் எனக்கு ஞாபகமே இல்லையே. மறந்து போச்சே. இத பாருங்க யூரோபா, இந்த முறை நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே அதை என்கிட்ட கொடுக்கணும். மறந்துடாதீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமா ஆமா. சொல்றது சுலபம், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த எழுத்தாளர்களே இப்படித்தான். டிங் டிங். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். டிங் டிங். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். ஓகே. படிச்சுக்கோ. ஹே गाइस, சரியா பிடிங்கப்பா. இப்ப பாரு. அத்திட்டோன்னா. அடிபட்டுச்சா? சொல்லுப்பா. லூஸ் ஆயிட்டானோ? நட்டு கலண்டுருச்சோ? ஹட்டோரி, எதுக்காக இப்படி சிரிக்கிறப்பா? இதான் நிஞ்சாவோட லாஃபிங் டெக்னிக். என்ன சொல்ற ஹட்டோரி? ஏன் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கெனச்சி, வேணா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். என்ன நம்புங்க. இது டெக்னிக்கல் லூசுத்தனம். அவன் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தானா எல்லாரும் அவனை பைத்தியனே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன பண்றது ஷின்சோ? சரி, நாமள அந்த மாதிரி சிரிக்கலாமா? நல்ல ஐடியா. விடக்கூடாது, ட்ரை பண்ண மாமே. ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் ஹட்டோரியை கூட்டிட்டு வாங்க. சரி, கூட்டிட்டு வரோம். நீ வந்துட்டியா ஹட்டோரி? என்னாச்சு கெனச்சி, எதுக்கு வர சொன்ன? ஹட்டோரி, பலூன் அந்த மரத்துல மாட்டிக்கிச்சு. எப்படியாவது அதை எடுத்து கொடுப்பா ப்ளீஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம். இதோ நான் எடுத்து கொடுக்கறேன் பாரு உனக்கு. டிங் 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 டிங். உள்ள போகும்போது எப்படி இருக்கு சொல்லு. சொல்லு. அச்சச்சோ, ஹட்டோரி எங்க போயிட்டான்? ஹட்டோரி, நீ எங்க இருக்க? நான் உள்ள விழவே இல்லை கெனச்சி, நீங்களாம் ஏமாந்துட்டீங்க. டிங் டிங். ஹட்டோரி, இதுதான் நிஞ்சாவோட ஏர் ஜம்ப் டெக்னிக். டிங் 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 டிங். இப்ப என் பவர் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அட போப்பா, நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. நான் போய் அதை சிரிக்க வச்சுட்டு வரேன். நீங்களும் வேணா பின்னாடி வந்து பாருங்க. டிங் டிங். சொல்றேன்ல. அட கடவுளே, இவன் அழுகி யாராவது நிறுத்துங்களே. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவன் அழுகையை ஈஸியா நிப்பாட்டிட்டீங்க. நன்றி. நாங்க அன்பளிப்பா வச்சுக்கோங்க.
வாப்பா போலாம். பாத்தியா கெனிச்சி, அந்த குழந்தைய சிரிக்க வச்சதுக்கு எனக்கு சாக்லேட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு தான் சொல்றேன், நம்ம எப்போ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா இந்த உலகமும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீ என்னதான் சொன்னாலும் திடீர்னு எங்களால அந்த மாதிரி சிரிக்க முடியாது ஹட்டோரி. ஏய் கெனிச்சி, சொல்லுங்க சார். என்ன ஆச்சு? நீ தேவையில்லாம தெருவா விளையாடிக்கிட்டு இருக்க. நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, படிப்போ. கிளம்பு. ஹட்டோரி, இந்த மாதிரி நேரத்துல நம்ம சிரிக்க கூடாது, சரிதானே? கெனிச்சி, சொல்லுங்க சார். இப்பதான் ஞாபகம் வருது. போன தடவை நீ பெரிய முட்டைய வாங்கிட்டு போனல, இந்த தடவையாவது படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற வழிய பாரு. இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் படிக்கிற வழிய பாரு. என்ன பாட்டுக்கிட்டு இருக்கா? போய் படி. பரவாயில்ல கெனிச்சி, அடுத்த தடவையாவது நல்லா படிக்கிற வழிய பாரு. இதுக்கு சிரிக்காமலே இருக்க. நிஞ்சா லாஃபிங் டெக்னிக் சூப்பர், நம்பவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. அவர் என்ன திட்ட கூட இல்ல. இப்போ உனக்கு தெளிவா புரிஞ்சுதா? நிஞ்சா லாஃபிங் காட் டெக்னிக்கால எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. டிங் டிங். நாங்களும் விட மாட்டோம்ல. என்ன காரியம் பண்ண நீ? இந்த காஸ்டியூம் பிரிட்டன்ல தச்சது தெரியுமா? ஓ, இது உண்மையிலேயே ரொம்ப காமெடியா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல விடு. இது மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய கோட் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முழுசா உடையட்டும். என்ன சொன்ன? நிஞ்சாவோட லாஃபிங் கார்ட் டெக்னிக்கால இந்த ஊரே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா பாஸ், நிஞ்சாவோட லாப்பிங் கார்ட் டெக்னிக் ரொம்ப வலிமையானது பாஸ். அங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். டெக்னிக்லாம் எனக்கு டேலண்ட். அவங்க கதையை முடிச்சு காட்டுறேன். ஒருவேளை உன்னோட நிஞ்சா லாஃபிங் காட் டெக்னிக் உலகம் பூரா பரவுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏய் அடோரி, நில்லாங்க. உன்னோட திறமையை என் கிட்ட காட்டு. உன்னோட நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி என்ன சிரிக்க வை. இப்ப பாரு, நிஞ்சா லாஃபிங் காட் டெக்னிக். ஓன மண்டிய பார்த்தா சிரிப்பு வருமா என்ன? உன்னோட உதவாத இந்த நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்ப பாரு, உடச்சலக்குட்டி. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டா. இந்த கோலத்துல பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நீ இப்ப தவளை மாதிரி சிரிக்க கத்துக்க. மொத்தத்துல இப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க கேமமாட்டி. நீ மறைச்சாலும் நீ சிரிக்கிறத நான் பாத்துட்டேன். சிரிப்பா இருக்கு. சிரிப்ப நீ அடக்கினாலும் உன்னால அடக்க முடியல பாத்தியா? மறைக்க ட்ரை பண்ணத நான் பாத்துட்டேனே. இந்த தவளத்தோல தாங்க முடியல, தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன். இது கூட பார்க்க நல்லாதான் இருக்கு இல்ல ஷின்சோ? சண்டை போடுறதை விட சிரிக்கிறது பரவாயில்ல. அடடா, டிங் டிங். டிங் டிங். அமைதி 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 அமைதி.